நாளே முதல்வர் தளபதி பொறுக்கிறான், 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான். இளமையா இருக்கிறாரு அப்படின்னா திமிங்கல பால் குடிச்சிருக்காரு. இந்த மாதிரி முக்கியமான சம்பவங்கள்லாம் பிரிச்சு 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 தனி வீடியோ எடுத்து வந்திருக்கேன். அதனால இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஃபன் கேரண்டி. வீட்டுல எவுத்த வீட்டுல ஒரு கிளவி இருக்கு, போட்டு தள்ளணும் அத. ஆனா அந்த கிளவிய விடவே கூடாதுண்ணா. சிஎம் ஆவறாரு, அது வீட்டுல வச்சு சதற விடுறானா. இது கிளவிய போட்டு தள்ள போறியா? நான் விஜய்னா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் முதல் செயின் இந்த செயின் தான் நீங்க போடுறீங்க. அந்த கிளவி வீட்டுல குண்டு வைக்கிறோம். எது பொண்டாட்டியா இருப்பியா? யாரடி இவ வேற புதுசா வந்திருக்கா? நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம தளபதி தான். உங்களுக்கு இன்னும் ஓட்டு வயசே வரலையா? அது அப்படிதான், நம்மளோட இதுல தளபதி தான். ஏய் இங்க பாருடா, உன் பின்னாடி இருக்கிறவனே உன்னை கலாய்க்கிறான்டா. ஸ்கூல் போய் போல நீங்க? ஸ்கூலா தளபதி பார்க்க வந்துட்டேன். தளபதி பார்க்க. சரி எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 10னா 15. நேத்து தான் பிறந்த நாள். நேத்து தான் பிறந்த நாள். 15 வயசுல யாருக்கு ஓட்டு போட முடியும்? தளபதி தானே. தளபதி சீமான் ஒரு பையன். தம்பி முதல்ல போய் படிடா. ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வாடா. உன்னால ஓட்டே போட முடியாதுடா, புரிஞ்சுக்கடா. அடுத்த வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. அடுத்த வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன். பொண்டாட்டி அடுத்த வருஷம் போறப்பியா? ஒருவேளை மும்பை போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வர போறானோ? பாருங்க, இப்ப ரீசெண்டா மாநாட்டுக்கு விஜய் வந்ததுல ஜன்னல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இவர் வந்து முத்த கொடுக்க போறாரு, ஜன்னல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஒருவேளை ஜன்னல் அவர் திறந்திருந்தாருன்னு வைங்க. நான் விஜய்னா எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஓட்டு போட வந்த மாதிரி தெரியலண்ணா. நீங்கெல்லாம் உங்களை தப்பாக்குதுண்ணா பார்த்து கர்ஃபுல்லா. இதெல்லாம் பண்ணா இருந்தாலும் இதோட மறுபக்கம் ஒண்ணு இருக்கு. இப்ப தஞ்சாவூர்ல நடந்த மாநாட்டுல 2 மாணவர்கள் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க அப்போட நிலைமையை கொஞ்சம் பாக்குறீங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன பிறகுதான் நாங்கள் இங்கே வந்தோம். கேட்டால் காலேஜ் போயிட்டு வந்தோம்னு தான் சொல்கிறாங்க. பணம் கட்ட சொல்லியிருக்காங்க, 2 நாள் ஆகும், அதுக்கடையில் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. 2 லட்ச ரூபா கட்ட சொல்லி விற்று தான் பிள்ளையை காப்பாற்றணும்ல. இதுக்கு பிறகாச்சும் பிள்ளையை திருந்தணும்ல. அதுக்கு நம்மளால் முடிஞ்சே செய்வோம். எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, காப்பாற்று. ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்கலாம் ஃபர்ஸ்ட் போயிட்டு படிங்க. படிச்சு அரசியல்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அது ஒரு தூய்மையான நட்பு. ஒருவேளை அந்த திருமண வீட்டார் ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுத்து ஒரே கார்ல வர சொல்லி கௌரவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டானே. எங்கால வந்தாருன்னா நல்லது பண்ணுவார். என்ன பண்ணுவார்? ஆனா அவர் எல்லாரும் பண்ணுவார். என் ஹஸ்பண்டோட என்னோட விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அவர் நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க? செத்துருவியா? எங்க தலைவர் வந்து இன்னைக்கு இளமையா இருக்கிறாரு அப்படின்னா திமிங்கல பால் குடிச்சிருக்காரு. மார்க்கண்டேன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்றும் 16. ஆவின் பாலே 20 ரூபா 22 ரூபா விற்கிறாங்க. திமிங்கல பால் 1 லிட்டர் எவ்வளவு தெரியுமா? சாதாரண எல்லாம் வாங்கி குடிக்க முடியாது. ஆமா, அதோட ரேட்டு வேற லெவல். அதை போய் ஆதவர்ஜுனா தான் கறந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. திமிங்கலத்துல போய் பால் கறந்துகிட்டு இருக்காரா? அதாவது நீங்களும் இனிமே ரொம்ப இளமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன செய்யுங்க, ஆதவர்ஜுனாவை கான்டாக்ட் பண்ணி திமிங்கல பால் வாங்கி குடிச்சிங்க அப்படின்னா எத்தனை வயசானாலும் இளமையாவே இருக்கலாம். நம்ம விஜய் அண்ணன் மாதிரி 5 கொள்கை தலைவர்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்கல்ல, அதுல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நம்மளுக்கு விஜய் தான் தலை. தம்பி அவர் கொள்கை தலைவரை பத்தி கேட்டுட்டு இருக்காருப்பா. ஈரோட்ல அவர் வேற என்ன, ஈரோட்ல ஒருத்தர் இருக்கிறாருல தலை, செந்தில் பாலாஜியோ. ஈரோட்ல பெரியார் சொல்றீங்களா? கட்டைய தூக்கிட்டு வந்தேன்னு வை, தொடப்ப கட்ட பிஞ்சிரும். 2 பேர் தான் நடுவுல போட்டியே. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே. நீ டிஎம்கே கட்சி கிடையாது, டிவிகே கட்சி. கட்சி பேரை ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டு வாடா. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, தெலுங்கானால கூட வந்துக்கிறாங்க மாநாடு, செகண்ட் மாநாடு. எல்லாருக்கும் விஜய்க்கு தான் போடுவாங்க. என்னங்க இது? தமிழ்நாட்டுக்கு தான். எப்படி கேரளா ஓட்டு எப்படி தமிழ்நாட்டுக்கு வரும்? வரோங்க, அது கன்ஃபார்ம் வரோங்க. 2026 பாருங்க. கேரளா ஓட்டு எப்படி தமிழ்நாட்டுக்கு வருவாங்க? வரோங்க. அது கள்ள ஓட்டால இல்ல, நிஜ ஓட்டா வருங்க. தளபதி தாங்க ஃபர்ஸ்ட் சிஎம். தம்பி தமிழ்நாட்டுல இருக்கவங்க மட்டும்தான்ப்பா தமிழ்நாட்டு சிஎம் செலக்ட் பண்றதுக்கு ஓட்டு போட முடியும். எல்லா ஸ்டேட்ல இருக்கவங்க எல்லாம் தமிழ்நாடு சிஎம் வந்து செலக்ட் பண்ண முடியாதுப்பா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா. கடைசி வரைக்கும் பேரே வைக்காம இருப்பேன்னா அது வைக்காம இருப்பாங்க. என்னடா தெரியுமா? இவன் பாரு பிள்ளைக்கு பேர் வைக்கணுமான்னு அந்த பிள்ளைகிட்ட கேக்குறான். அது அப்புறம் சொல்லும். பேர் வைக்கிறேன் உனக்கு.
அவருதான் பேரை வைக்கணும். சொல்லு தளபதி சொல்லு. வைத்தியக்கார கூதி போய் படுற போடா டே. போதையை போட்டு அந்த அக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கிறியாடா. 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்களா, உங்களுக்கு யாரை பிடிக்கும் அதுல? இப்ப ஜாயிண்ட் பண்ணிக்கிறல்ல செங்கோட்டையன். செங்கோட்டையன் ஓகே. கொள்கை தலைவர் கொள்கை தலைவர்ல என்ன சொல்றது, ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி ஜெயிப்பாருன்னு வச்சுங்க. 4 தொகுதி. பேச மாட்டேன். இவர் மத்திய இவரு தெரியுமா? மற்ற இடத்துல இறந்து போனோம்னா தெரியாது, இங்க வந்து செத்தோம்னா எல்லா உலகமும் ட்ரெண்டாகலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பரவாயில்ல, எங்க அண்ணன் உசுறு போனா போயிட்டு போகுது. எங்க அண்ணன் வந்து சிஎம் ஆகணும், இதனால என் உயிர் போகுதுன்னா பரவாயில்ல, சிஎம் ஆயே ஆகணும். நான் விஜய்னா எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் பார்த்தா ஏதோ சூசைட் ஸ்குவாட் மாதிரி தெரியுதுன்னா, இந்த மதராசி படத்துல வர மாதிரியே இவங்களே எங்கேயாவது போய் சூசைட் பண்ணிக்கலாங்கிற பிளான்ல தான் இருக்காங்க. இவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி டியூன் பண்ணி மாநாட்டுக்கு அனுப்பி விட வச்சு அங்க வந்து சாக வைக்கிறாங்க. இதுதான் பிளான். நான் கண்டுபிடிச்சிட்டேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து. தமிழ்நாடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலயும் எங்க தளபதி மட்டும்தான் முன்னாடி நின்று ஜெயிக்க போறாரு. நீங்க அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. சார் ப்ளீஸ், மாவட்டம் எது மாநிலம் எது அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. அது மட்டும் இல்லாம விஜய் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிக்கிறாரு, மற்ற ஸ்டேட்ல எல்லாம் நிக்கல. தமிழ்நாட்டுல 2 சிஎம். ஆமா, ஒரு சிஎம் ஒரு டெப்டி சிஎம். ஹலோ, 2 பேருமே சிஎம் தான். புதுசா ஒரு ட்ரெண்ட் கொண்டு வர போறாங்க. இனிமே நம்ம விஜய் அண்ணா சிஎம் ஆனா கூட நம்ம திருசா அண்ணியுமே சிஎம்மா இருப்பாங்களாம். தமிழ்நாட்டுக்கு ஆக மொத்தம் 2 சிஎம். 2 பேரு. எங்க தலைவர் ஆண்களுக்கான சிஎம், எங்க அண்ணி பெண்களுக்கான சிஎம். எப்படி இது சாத்தியமாகும்? சாத்தியப்படுத்தும். இது வரைக்கும் இல்ல, இனிமேலும் இருக்கும். அப்படிதான் நடைமுறைப்படுத்தும். வேற லெவலா இருக்கும்ல. சம்பளத்தை விட்டு நான் வந்திருக்கேன் நானு. சரிங்களா, 2000 சம்பளம் எனக்கு. நான் அதை விட்டு வந்திருக்கேன்னா இது நான் தற்கூரியா? 2000 சம்பளத்தை விட்டு நான் வந்திருக்கேன், நான் தற்கூரியா? நிச்சயமாண்ணா, நீ தற்கொலையே கிடையாது. நீ தற்கொலை கிடையாது. யார் சொன்னவன தற்கொலைன்னு? நீ ஒரு ஆச்சரிய குறி. மக்களாட்சி ஒழிக்க போறீங்களா? இவனுங்க தான் தாவேக்கா தற்கூரிங்க. இவனுங்களுக்கு இது மட்டும்தான் வேலை. பாத்தீங்களா, மக்களாட்சியை ஒழிச்சிடுவானுங்களா? கண்டென்ட் குடுக்கத்துல இவனுங்களை அடிச்சு நிக்க ஊர்ல ஆளே இல்ல.